கடை நேம் வந்து கிளாசிக் இக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்ஸ். அதுவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நாங்களும் வச்சுருக்கோம், இக்கோ ஃப்ரெண்ட்லி. ஓகேங்களா? அதனால் கிளாசிக் இக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்ஸ் கடை நேமு. அட்ரஸ் பக்காவான அட்ரஸ் 26 ஆண்டர்சன் ஸ்ட்ரீட், வாவு காம்ப்ளெக்ஸ், சென்னை 1. என் நேம் வந்து ஜாஃபர் சாதிக், சன் ஆஃப் முகமது சாலி. ஓகேங்களா? இப்போ நம்ம கடை எங்கே இருக்குன்னா எல்லாத்துக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஏரியா தான். சென்னையில் வந்து பாரிஸ் கார்னர்னு சொன்னால் யாருக்கும் தெரியாத இடம் கிடையாது. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பாரிஸ் கார்னர் கண்டிப்பாக தெரியும். அது பாரிஸ் கார்னர் வந்தீங்கன்னா பூக்கடை பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா கார்னர் பில்டிங் தான். நீங்கள் சந்துக்குள்ளே எங்கேயுமே போயிட்டு சுற்றலாம் வேணாம். நீங்கள் கார்னர் பில்டிங், அந்த கார்னர் பில்டிங்கோட அட்ரஸ் வந்து ஆண்டர்சன் ஸ்ட்ரீட் கார்னர் பில்டிங் நேம் வந்து வாவு காம்ப்ளெக்ஸ். அதில் நீங்கள் உள்ளே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் நம்ம கடை இருக்கிறது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்தீங்கன்னா நம்ம கடை வந்து டபுள் செட்ரு போட்டிருக்கோம். அது போக நம்மளுக்கு பெரிய டிவி ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும். அதான் நம்ம லேண்ட்மார்க். நீங்கள் நேராக காம்ப்ளெக்ஸ்குள்ளேருந்து வெளியே இருந்து பார்த்தாவே தெரியும், நம்ம டிவி பெருசாக தெரியும். நீங்கள் உள்ளே நேராக வாங்க. நம்ம ஜூட் பேக்ஸ்லேருந்து எல்லா பேக்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் காட்டுறதுக்கு நாங்கள் ரெடி. நீங்கள் வந்து பாருங்கள் கண்டிப்பாக. ஓகேங்களா? நீங்கள் எல்லோரும் வந்து கல்யாணத்துக்கு, வளைகாப்பு, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஜூட் பேக்ஸ் வந்து நீங்கள் சென்னையில் தேடிக்கிட்டு இருக்கீங்க. பட் உங்களுக்கு சரியான கடை உங்களுக்கு கிடைக்கல. அந்த கடையை நீங்கள் சூஸ் பண்ணோன்னா ஒரே ஒரு ஐடியா தான் உங்களுக்கு. நீங்கள் பாரிஸ் கார்னருக்கு வந்தீங்கன்னா பூக்கடை பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ப்ளூ கலரில் பில்டிங், கார்னர் பில்டிங் தான், வாவு காம்ப்ளெக்ஸ் அந்த பில்டிங் நேமு. அதுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரு, கடை நேம் வந்து கிளாசிக் இக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்ஸ். அந்த மாதிரி அங்கே ஒரு கடை இருக்குது. அங்கே நீங்கள் வந்தீங்கன்னா நிறையா ஜூட் பேக்ஸு குவாலிட்டியாக நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட் குவாலிட்டி மட்டும்தான் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வெளியே போய் விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் வந்து ஜூட் பேக்ஸ் மட்டும் கிடையாது, எக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்ஸ் இருக்குது. எக்கோ ஃப்ரெண்ட்லி ஐட்டம்ஸ் நீங்கள் என்ன டைப்ஸ் ஆஃப் பேக்ஸ் வேணாலும் நம்மக்கிட்ட கிடைக்கும். பேப்பர் பேக்ஸ் இருக்குது, மஞ்சப்பை இருக்குது, பயோவில் இருக்குது, ஆக்ஸ்ஃபோர்டு, அந்த மாதிரி ஊர்பட்ட எக்கோ ஃப்ரெண்ட்லி ஜூட் பேக்ஸ் மெட்டீரியலில் நிறையா பேக்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அது போக பாயிலே நிறையா பாய் பாக்ஸ் இருக்குது. பாயில் எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க, பாய் பாக்ஸு, அதுக்கப்புறம் பாயில் பேகு, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் கேட்குறாங்க. அது எல்லாமே நம்மக்கிட்ட 100% கண்டிப்பாக கிடைக்கும். இது போக எதுக்கு நான் அந்த ரிவ்யூலாம் போகிறோன்னா, ஏன்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து நிறைய பேர் கடை உள்ளே இருக்கிறது தெரியலை. ஆனால் நிறையா கஸ்டமர்ஸ் வந்து என்கிட்ட வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணுங்கள், அப்போ தான் எங்களுக்குலாம் தெரியும். நீங்கள் கடையை உள்ளே இவ்வளோ அழகாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எதுவுமே ரிவ்யூ பண்ணாமல் இருக்கீங்களே, அதனால் ரிவ்யூ பண்ணுங்கன்னு வந்து அந்த கஸ்டமர்ஸ் வந்து என்கிட்ட சொன்னனால தான் நான் அந்த ரிவ்யூக்கே நான் போகிறேன். இதில் வந்து யூடியூப்பில் போட சொன்னாங்க, இன்ஸ்டாவில் போட சொன்னாங்க. எல்லாத்துக்கும் நாங்கள் ரெடியாக இல்லை. இப்போ கஸ்டமர்ஸ் கேட்குறனால கண்டிப்பாக நம்ம போட்டு தான் ஆகணும். அதனால் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக இது எல்லாமே நம்ம போடுறோம். இன்ஸ்டாவில், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் நீங்கள் இனிமேல் பார்க்கலாம். பயோன்னு ஒரு மெட்டீரியல் இருக்குது, ஜூட் பேக் அடுத்த ரேஞ்ச் அதுவுமே நல்லாயிருக்கும். இப்போ பயோ எனக்கு பிடிக்கலன்னாலும் ஆக்ஸ்ஃபோர்ட் இருக்குது, ஆக்ஸ்ஃபோர்ட் பிடிக்கலாட்டி கேன்வாஸ் இருக்குது. அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கலாம் இந்த பேக்கை பொறுத்த வரைக்கும். ஆனால் நம்மக்கிட்ட பியூர் இக்கோ ஃப்ரெண்ட்லி ஜூட் பேக்ஸ் கண்டிப்பாக 100% நீங்கள் கிடைக்கும். வேறு எதுவுமே நீங்கள் ட்ரையே பண்ண வேணாம். நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்க. ஏன்னா பிடிக்கிற மாதிரி தான் நாங்கள் வச்சுருக்கோம். ஏன்னா நீங்கள் பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்தளவுக்கு நாங்கள் வந்து பெஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். அது போக வந்து என்கிட்ட சாம்பிள்ஸ்லாம் காட்டலாம். ஆனால் சாம்பிள்ஸ் காட்டினா எப்படி ஒரு 3 மணி நேரம் பத்தாது. அது போய்கிட்டே இருக்கும். சாம்பிள்ஸ் காமிக்க வந்துக்கிட்டே இருக்கும். நான் குறிப்பிட்ட சாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா லேப்டாப் பேக்ஸ் இருக்குது. அதுலேயே லேப்டாப் பேக் எடுத்தால் ஒரு 100 மாடல் இருக்கும். அப்புறம் பேக்ஸில் வந்து நீங்கள் பிரிண்டிங் போடணுன்னு ஆசைப்படுவீங்க. அந்த பிரிண்டிங் போடுறதுக்கும் வந்து அதே மாதிரி நாங்களே டிசைன்ஸ் பண்ணிக்குவோம். உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் வேணுமோ உங்களுக்கு பிடிச்சதுக்கு மேலே டபுளாக இல்லை ட்ரிபிளாக டிசைன்ஸ் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா நம்ம ஓன் டிசைன் தான். அது போக வந்து பிரிண்டிங் வந்து நீங்கள் பண்ணுறத வந்து நீங்கள் இப்போ நேரில் பார்க்குறதுனாலும் எங்களுக்கு ஓகே தான். அது எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் பார்க்குறது நீங்களே பாருங்கள், நேரில் பாருங்கள். பிரிண்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ரேம் எடுக்கணும். ஃப்ரேமுக்கு அப்புறம் வந்து அதில் வந்து ப்ளூ கோட்டிங் போடணும். ப்ளூ கோட்டிங் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ட்ரேசிங் சீட்ஸ் நம்ம இங்கே இருக்க அந்த உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸை நாங்கள் ஒரு ட்ரேசிங் பேப்பரில் எடுப்போம். அந்த ட்ரேசிங் பேப்பரை வந்து அந்த ப்ளூ கோட்டிங் கீழே வைப்போம். கீழே வச்சுட்டு கீழே வந்து லைட் ஆன் பண்ணுவோம். லைட் ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த ட்ரேசிங்கில் இருக்க பேப்பர் வந்து அந்த ஃப்ரேமில் அழகாக வந்துடும். அப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த ஃப்ரேமை சுற்றி ஸ்டிக்கர் ஒட்டுவோம். செலோ டேப் வச்சு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு உங்களுக்கு என்ன கலர் தேவையான இங்கோ, இப்போ ப்ளூவோ, மெரூனோ, ரெட்டோ, க்ரீனோ, எனிதிங் எல்ஸ் உங்களுக்கு என்ன பிடிச்ச கலரோ அந்த கலர் இங்கை நம்ம அதில் போட்டு நம்ம வந்து ஸ்க்ரீன் பெயிண்ட் பண்ணுவோம். இது வந்து அதுவும் சொந்தமாக தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை நீங்கள் நேரில் பார்க்கணும் ஆசைப்படுறதா கூட நாங்கள் கூட்டிகிட்டு போய் நாங்கள் காட்டுறோம். ஏன்னா அதை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு எனக்கு இந்த கலர் பிடிக்கல, அந்த கலர் பிடிக்கலன்னு சொன்னால் தாராளமாக நேரில் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் சாய்ஸ் தான் அது. ஓகேங்களா? கஸ்டமருக்கு வந்து கேலண்டர் ரெடி பண்ணியிருக்கோம் கல்யாணத்துக்கு.
இது வந்து கல்யாணத்துக்கு ரெடி பண்ணது. அதுக்கேற்ற மாதிரி பவுச்சர்ஸ் வச்சுருக்கோம். ஏன்னா ஜனவரியில் ஏதாச்சும் பில் வந்தால் ஜனவரியில் வச்சுக்கலாம், பிப்ரவரியில் பில் வந்தால் பிப்ரவரியில் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. ஏன்னா ஃப்ரண்ட் சைடு வந்து ஜனவரியிலேருந்து ஜூன் வரைக்கும் இருக்கும், பேக் சைடு வந்து ஜூலைலேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கும். இது வந்து ஆக்சுவலி காயின் பேக்கு. கஸ்டமருக்கு வந்து வெள்ளி காயின் போட்டு கொடுக்கறதுக்காக இந்த காயின் பேக் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து கேக் பேக்கு. இது கஸ்டமருக்கு வந்து கேக் போடுறதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். இதுவும் கேக் பேக்கு தான். இதுவும் கஸ்டமருக்கு வந்து ஒரு கஸ்டமைஸ் தான் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து ரீயூசபிள் தான். இந்த பேக்கை இந்த காயின் பேக்கை தவிர மற்ற எல்லா பேக்குமே யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து இது ஒரு டைப் ஆஃப் பேக்ஸு. இது வந்து சைடு வந்து பயோ, இந்த பக்கம் இருக்கிறது வந்து நானோ ஓவன். ஓகேங்களா? இது வந்து நல்லா திக்காக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். எனிவே இது ரொம்ப ஒரு கஸ்டமருக்கு பெஸ்ட்டாக ரேட் கேட்குறாங்களா, அதுக்கேற்ற மாதிரி பேக் இதெல்லாம். இப்போ இந்த பேக்கில் இருக்கிறது எல்லாமே வந்து சைடில் நானோ ஓவன் போட்டது தான். லஞ்ச் பேக்கு. இது வந்து கஸ்டமர் வந்து திருமணத்துக்கோ இல்லை வளைகாப்பு எல்லாத்துக்கும் இது கொடுக்கலாம். இதில் வந்து நீங்கள் வந்து லஞ்சாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு பக்காவாக யூஸ் ஆகும் இந்த பேக். இந்த இருக்கிற லைன் ஃபுல்லாமே லஞ்ச் பேக்கு தான். இது போக வந்து இதுலேயே ஒரு 100 மாடல் இருக்கும். லஞ்ச் பேக்லேயே வந்து இது வந்து ஜிப் வச்சது. ஓகேங்களா? லஞ்ச் பேக்லேயே இது ஜிப் வச்சது. இது சைஸ் நீங்கள் சொல்லணுன்னா இது 10க்கு 10.5 சைஸு. ஓகேங்களா? இதுலேயும் நிறையா மாடல்ஸ் இருக்குது, நீங்கள் பாருங்கள். இது வந்து ஒரு பேக் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாங்க கஸ்டமரு. இது வந்து நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். மேலே வந்து கிளாத் போட்டு கீழே வந்து ஸ்டிக்கரிங் ஒட்டி ஒரு கஸ்டமைஸாக பண்ணியிருக்கோம். இது சைஸ் வந்து 8க்கு 9 சைஸு. இது வந்து கம்ப்ளீட் ஜூட் பேக்ஸு. ஜூட் பேக்ஸ் மேலே ஜஸ்ட்டு இதுக்கு மேலே ஒரு துணி மட்டும் போட்டு ஒரு கஸ்டமர் ஒரு டிசைன்ஸ்க்காக காமிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே எடுத்திங்கன்னா இது ஒரு நார்மல் பேக்கு தான் உங்களுக்கு. இதுலேயும் வந்து லஞ்சு என்ன வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேக்ஸ். இது வந்து சைஸ் வந்து 10க்கு 12. இதுவும் ஒரு கஸ்டமைஸ் பேக்கு தான். இதுலேயும் நிறையா மாடல்ஸ் இருக்குது. அதை பாருங்கள், நிறையா மாடல்ஸ் இருக்குது உங்களுக்கு. எல்லா மாடல்ஸும் நாங்கள் காட்டுறோம். ஏன்னா எல்லாத்தையும் எடுத்து காட்ட முடியாது. ஏன்னா அதனால தான் உங்களுக்கு எல்லா மாடல்ஸும் இப்படியே ஜஸ்ட் காட்டுறோம். நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா எல்லா மாடலும் பக்காவாக எடுத்து காட்டுவோம். அது போக இதுவும் 10க்கு 12லேயே வந்து கலம்காரி, இக்கத்து அந்த மாதிரி மாடல். இது வந்து ஆக்சுவலி இக்கத்து மாடலு இந்த பேகு. இதுலேயே இது கொஞ்சம் பெரிய சைஸு. அதுக்கப்புறம் இதுவும் லஞ்ச் பேக்லேயே கொஞ்சம் நார்மலான சைஸு. அது போக வந்து இது வந்து கிறிஸ்மஸ்க்காக ரெடி பண்ண பேகு. இது வந்து ஸ்னோ ஃபீல்டில் வந்து கஸ்டமர் கேட்டாங்க. அதில் ஸ்னோ ஃபீல்ட்லேயே நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள், ஹேண்டிலும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எல்லாம் இந்த பேக் இருக்கிற எல்லாமே வந்து கார்ப்பரேட் யூஸு, கம்பெனி யூஸு, அது போக ஃபங்க்ஷன், எனி ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே இந்த பேக் ஃபுல்லாமே யூஸ் ஆகும். இது வந்து இந்த பேக்கெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்பெனிக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இது ஒரு கம்பெனிக்கு பண்ண பேக் இது. அது போக வந்து இது ஒரு கஸ்டமருக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து அந்த டான்ஸ் ப்ரோக்ராமுக்காக பண்ணது. இது வந்து ஒரு கஸ்டமர் கல்யாணத்துக்காக பண்ணது. இந்த பேக்கெல்லாம் நீங்கள் எவ்வளோ வெயிட் தாங்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இந்த பேக் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 கிலோ தாங்கும் கண்டிப்பாக. நீங்கள் வந்து செக் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஃபுல்லுமே வந்து 15 கிலோ தாங்குற மாதிரி தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து எல்லாமே பெரிய சைஸ் தான். உங்களுக்கு ஃபோனில் வந்து சின்னதாக தெரியும். இது இங்கே இருக்கிறது எல்லாமே பெரிய சைஸ் தான். டாக்டர் வந்து நிறைய பேர் கிஃப்ட்டு கொடுக்குறாங்க, இல்லை எக்ஸ்ரே சீட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு கொடுக்குறாங்கன்னா கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து ஒரு ஜஸ்ட்டு தீபாவளி அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வேணால் என்னோடய பொருள் வெளியே தெரியணுன்னாலும் அந்த பொருள் வெளியே தெரிகிற மாதிரி வைக்கலாம். இது ஆக்சுவலி டிரான்ஸ்பரன்ட் சீட்டு. ஓகேங்களா? இது ஒரு பெரிய கம்பெனிக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் தீபாவளிக்கு. இது ஒரு பேகு. அது கீழே துணி வச்சு இங்கே ஒரு ஜிப்பு, உள்ளே ஒரு ஜிப் வச்சுருக்கோம். இது ஃபுல்லாமே லேப்டாப் பேக்ஸு. லேப்டாப்ஸ் பேக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பாருங்கள், ஊர்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்கோம். இது வந்து பிஎஸ்என்எல் பண்ணி கொடுத்தோம். பிஎஸ்என்எல் கனெக்டிங்க்கு அவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருந்துச்சு. பேக் கொடுத்தோம், ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி உங்களுக்கும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி நம்ம பண்ணுவோம். அந்த மாதிரி பேக் ஊர்பட்ட டிசைன்ஸ் வச்சுருக்கோம் பாருங்கள். இது போகவும் இன்னும் நிறையா டிசைன்ஸ் இருக்குது. ஏன்னா எல்லாத்தையும் எடுத்தோன்னா நம்ம வந்து அடுத்தடுத்து போக முடியாது. இது ஜஸ்ட்டு வந்து செடி வச்சு கொடுக்குறதுக்கு. அந்த கஸ்டமர் வந்து அந்த கல்யாணத்துக்கு செடி வச்சு கொடுக்குறாங்கன்னா செடி வச்சு கொடுக்குற மாதிரி பேக் ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். நீங்கள் அது அழகாக பிக் பண்ணுறது கரெக்டாக ஈஸியாக இருக்கும். அது போக வந்து இது வந்து ஜஸ்ட்டு வீட்டில் செடி மாதிரி வைக்கிறதுக்காக பேகு.
இதில் அந்த மாதிரி நிறையா சைஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன சைஸ் சொன்னால் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த செடியை வச்சுட்டு நம்ம இந்த இதை உள்ளே வைக்கணும்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஆக்சுவலி இதெல்லாம் எடுத்திங்கன்னா பாயிலே பேக் ரெடி பண்ணுறோம். இதுவும் சொந்தமாக தயார் பண்ணுறோம். இல்லை பாயிலே பேகு, டைப் ஆஃப் பாக்ஸு, அது போக வந்து வளையல் பாக்ஸு, வளையல் போட்டு வச்சுக்கிறதுக்கு. அதே மாதிரி இதில் ஸ்கொயர் ரவுண்டு இது. இதில் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் என்னென்ன உள்ள ஐட்டம்ஸ் வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம் நீங்கள். ஓகேங்களா. பாக்ஸு இந்த பேட்டர்ன் எனக்கு பிடிக்கல, எனக்கு வேறு பேட்டர்ன் வேணாலும் நீங்கள் என்ன வேணால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த பேட்டர்னே வேணாம், ஃபுல்லாக மேலேயும் பாய் தான் வேணும்னாலும் மேலே பாய் வச்சு தரலாம். இது கம்ப்ளீட்டாக மேலே பாய். ஓகேங்களா. இதுவும் பாய். அது போக வந்து அதில் ஓவல் ஷேப்பு. இல்லையே கஸ்டமைஸாக வேணால் ப்ரிண்ட் பண்ணாலும் ப்ரிண்ட் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ்டாக ப்ரிண்ட்டும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாயில் பேக் இருக்குது. ஃபுல்லாக பாய் பேகு, பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். இதுலேயும் நிறையா மாடல்ஸ் இருக்குது. இதுலேயே நீங்கள் கேட்குற சைஸ் கஸ்டமைஸ் பண்ணி தரலாம். இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு இதுலேயே எனக்கு பெருசாக பண்ணி தரணும் பண்ணி தரலாம். இப்போ இது வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து ஃபேன்ஸுக்கு அமுச்சு விட்டோம். இது கஸ்டமைஸ் பண்ண பேகு தான். ஏன்னா இது வந்து கஸ்டமர் சைஸ் கேட்டு ரெடி பண்ணது. அதில் வந்து நாங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் வச்சுருக்கோம். இது வந்து கஸ்டமர்ஸ் கேட்டாங்க. இது ஒன்று, அப்புறம் இது ஒரு 2வது ஐட்டம், அது வைக்கிறதுக்காக ஸ்டாண்டு. அது போக வந்து அந்த குங்கும விளக்கு. அது போக ஜஸ்ட் ஒரு ஷோக்கு ஒரு ஃப்ளவர்ஸ். இது எல்லாம் போட்டு ஒரு கஸ்டமைஸ் நாங்கள் பண்ணி கொடுத்தோம். அந்த மாதிரி உங்களுக்கும் கஸ்டமைஸ் பண்ணி எல்லாம் போட்டு கொடுக்கனாலும் போட்டு கொடுக்கலாம். இல்லை நீங்களே வாங்கி நீங்களே பண்ணுறதுனாலும் நீங்களும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது வந்து நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி கஸ்டமர் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக பண்ணோம். இது வந்து ஜஸ்ட் ஒரு கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுத்தோம். இதே மாதிரி உங்களுக்கும் கஸ்டமைஸ் பண்ணலாம். இது இந்த டிசைன் எங்களுக்காக பண்ணது. உங்களுக்காக என்ன வேணுமோ நீங்கள் இதே மாதிரி நாங்கள் பண்ணித்தரோம். இது போக வந்து நம்மக்கிட்ட வந்து ஃபைல்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் வேணாலும் பார்க்கலாம். இந்த ஃபைல்ஸ் காட்டுறேன், சும்மா கீழே போடுறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. இது ஒரு டைப் ஆஃப் ஃபைல்ஸு, இது ஒரு டைப் ஆஃப் ஃபைல்ஸு, இது ஒரு டைப்பு. ஏன்னா ஜஸ்ட் இந்த ஒரு லைன் மட்டும் நான் காட்டுறேன். ஏன்னா அடுத்த லைன் நான் காமிக்க எல்லாத்தையும் கீழே போட்டு நான் தான் எடுத்து வைக்கணும். அதனால் கோச்சிக்காதீங்க. இதுக்கு வரைக்கும் நான் காமிச்சிக்கிறேன். ஓகே. இது ஒரு டைப்பு. அப்புறம் இது ஒரு டைப்பு. இல்லை ஜஸ்ட் ஒரு கயிறு. இது வந்து ஜஸ்ட் ரவுண்ட் ஜிப்பு. எனக்கு இந்த கலர் பிடிக்கல, எனக்கு வேறு கலர் கஸ்டமைஸ்டாக வேணும், எனக்கு தீம் கலர் வேண்டாலும் நம்ம பண்ணி தருவோம். ஆனால் இதை நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு நார்மலாக பண்ணி கொடுக்கறதுக்காக பண்ணி காமிச்சது. ஓகேங்களா. ஜஸ்ட் ஒரு கஸ்டமைஸாக உங்களுக்கு இந்த கலர் வேணாம், மெரூன் வேணும், ரெட்டு வேணும், க்ரீன் வேணும், எனிதிங் எல்ஸ் எல்லாமே பண்ணலாம். அது போக வந்து அது ஃபைலு ப்ளூ கலர் ஃபைலு ஜஸ்ட்டு சுற்றி பைப்பிங் பண்ணி அழகாக உள்ள அந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. அதிலே வந்து கலம்காரி டிசைன்ஸ், இது வாரி டிசைன்ஸ். இதிலே கலம்காரி பண்ணலாம். அந்த மாதிரி நிறையா டிசைன்ஸ் இருக்குது. இதிலே கலம்காரி, வாரி, அப்புறம் இக்கத்து, என்ன டிசைன்ஸாலும் நீங்கள் உங்கள் சாய்ஸ் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட்டு ஒரு டைப் ஆஃப் டிசைன்ஸ். ஒரு கஸ்டமருக்கு தீம்க்காக பண்ணது க்ரீன் கலரு. உங்களுக்கு என்ன தீம் இருக்கோ அந்த தீம் நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா. இங்கேக்குள்ள வந்து ஆக்சுவலி இங்கே கஸ்டமர் நேம் வரும். ஏன்னா கஸ்டமர் நேம் வந்து அது சாம்பிள் எடுக்கலை. அடுத்த தடவை வேண்டாம், நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இல்லை உங்களுக்கு போட்டுருவோம், எதுக்கு அடுத்தவங்களுக்கு போட, உங்களுக்கே சாம்பிள்ஸ் ரெடி பண்ணி இதில் நம்ம பண்ணிடலாம். உங்கள் நேம் வந்து இதில் வந்து ஜஸ்ட் இதில் வந்து 3Dயில் வந்துடும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இதில் நாங்கள் பேஸ்ட் பண்ணிடுவோம். பேப்பர் பேக்கு இது ஒன்லி கஸ்டமைஸ் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. பேப்பர் பேக்கை பொறுத்த வரைக்கும் கஸ்டமைஸ் மட்டும்தான் பண்ணி கொடுப்போம், வேறு எதுவும் பண்ண மாட்டோம். இது ஒரு கஸ்டமர் கஸ்டமைஸாக பண்ணி கொடுத்தது. இதுவும் ஒரு கஸ்டமருக்கு கஸ்டமைஸாக பண்ணது தான். நான் பேப்பர் பேக் அதிகமாக பண்ணுறது கிடையாது. ஏன்னா இது ஒன் டைம் யூஸ்னால நம்ம அதிகமாக பண்ணுறது கிடையாது. சப்போஸ் கஸ்டமர் கேட்டால் கஸ்டமைஸாக பண்ணி தருவோம். இது அவங்க லோகோ போட்டிருக்கோம். இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணி நாங்கள் உங்களுக்கும் லோகோலாம் போடலாம், நேம் போடலாம், கப்புள்ஸ் நேம் போடலாம். கடையோட டைமிங் வந்து 11 to 8:30. சரிங்களா. கரெக்டாக 11 மணிக்கு கடை திறப்போம், 8:30 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவோம். இல்லை உங்களுக்கு எனி எமர்ஜென்சி, இல்லை நீங்கள் சீக்கிரம் வரணும் அந்த மாதிரி இருந்தாலும்
நீங்கள் எனக்கு தாராளமாக கால் பண்ணலாம். என்னோடய நம்பர்ஸ் வந்து நாங்கள் கீழே அப்டேட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக 11 மணிக்கு மேலே எப்போ வேணாலும் கால் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வரேன்னு ஒரு நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் ஃபோன் சைலண்ட்லேயே இருக்கும். அந்த டைம் நான் ஃபோனை எடுக்காமல் இருந்தால் நீங்கள் கஷ்டப்படுவீங்க. என்னடா ஃபோனை ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டா, நீங்கள் யோசிக்கக்கூடாதுல்ல. ஆனால் நீங்கள் வாங்க, கண்டிப்பாக வாங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு காலையில் 6 மணிக்கோ இல்லை 7 மணிக்கோ வர்ற மாதிரி இருந்தால் எனக்கு ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் சொல்லிடுங்க. நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்துடுவோம். நீங்கள் எந்த டைம் கூப்பிட்டாலும் வந்து காட்டுறதுக்கு நாங்கள் ரெடி பேக் ஃபுல்லாக. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் பேக் உங்கள் மனசை எந்த அளவுக்கு நாங்கள் கவர் பண்ணியிருக்கோன்னு நீங்கள் கடையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பேக் வச்சு நாங்கள் கவர் பண்ணியிருப்போம். 100% அந்த நம்பிக்கையோடு உங்களை நான் கூப்பிட்றேன். நீங்கள் வாங்க, வந்து மாடல்ஸ் பார்த்து நீங்கள் என்னென்ன செலக்ட் பண்ணுறீங்களோ எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது போக எனக்கு இந்த செலெக்ஷன்லாம் பிடிக்கல, இல்லை புதுசாக ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணுன்னா கூட அதுக்கும் நாங்கள் ரெடி. நேராக கம்பெனிக்கே நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். கம்பெனியிலே கூட்டிகிட்டு போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தச்சு தர்றதுக்கும் நாங்கள் ஓகே தான். ஆனால் ஒன்றே ஒரு இன்ஃபர்மேஷன், நீங்கள் வர்றது கண்டிப்பாக 100% உறுதியாக இருந்தால் நீங்கள் எனக்கு ஒரு நாள் முன்னாடி சொன்னீங்கன்னா எந்த டைமாக இருந்தாலும் சரி அந்த டைமுக்கு 100% நாங்கள் வருவோம். அது போக வந்து நம்பர்ஸ் கீழே இருக்குது. அந்த நம்பரை எனி டைம் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். அது ப்ராப்ளமே இல்லை. நைட் 2 மணி வரைக்கும் ஃபோன் ஆனில் தான் இருக்கும். நீங்கள் 100% நீங்கள் கால் பண்ணால் அதுக்குள்ளே கண்டிப்பான மெசேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நான் காமிச்ச எந்த ஜூட் பேக்ஸ்க்குமே வந்து நான் ரேட் வந்து நான் சொல்லலை. எதுக்கு சொல்லலைன்னா நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக எதுக்குமே நான் ரேட் சொல்லலை. நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா நான் குவாலிட்டி வைஸ் ப்ளஸ் வந்து ஸ்டிச்சிங் வைஸ் ஹேண்டில் எல்லாமே உங்களுக்கு ஃபினிஷிங்லேருந்து எல்லாமே பக்காவாக சொல்லிவிட்டு நம்ம ரேட் சொல்லணும்னு எங்களோட ஆசை. அதனால் ரேட் எதுவுமே நான் சொல்லலை. எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் நேரில் வாங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெஸ்ட் ரேட்டாக தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கலாட்டி என்கிட்ட பேக் ஃபுல்லாக நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்துட்டு வெளியே போய் பாருங்கள். என்னோடய ஃபினிஷிங்கில் என்னோடய குவாலிட்டியில் பேக்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அங்கேயும் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஆனால் என்னோடய குவாலிட்டி மோஸ்ட்லி இங்கே 99% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். என்னோடய குவாலிட்டியை நான் பெஸ்ட்டாக நான் தரேன். அதே மாதிரி ரேட்டும் பெஸ்ட்டாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் வந்து நேரில் வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, ரொம்ப நன்றி.